ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ஏ போர்டுக்கு வந்து 4 எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி சி போர்டுக்கு 0 எடுத்திருந்தேன் நண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பி நண்பா, ஏ போர்டுக்கு 0வும் பி போர்டுக்கு 4வும் நவுத்தி வச்சிட்டான் நண்பா. இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நம்பர் விலகுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏபிபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40, 20, 60லாம் கொடுத்துருந்தேன் மெயினாக. அதில் பார்த்தீங்கன்னா 40 தான் 0-4 விழுந்துருச்சு நண்பா. இது மிஸ்டேக் ஆகிடுச்சு நண்பா, மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி எனக்கு கெஸிங்கை பார்த்துடலாம். அதே மாதிரி சி போர்டுக்கு 8 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் 0 பேஸ் பண்ணி 478 கூட கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருந்தா கரெக்டாக அமைஞ்சிருக்கும் நண்பா, 3 டிஜிட்டு. பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கி எனக்கு கெஸிங்கை பார்த்துடலாம். சிம்பிளான பேட்டர்ன் தான், சீக்கிரம் பார்த்துடலாம் வாங்க. நம்ம இந்த 4 எப்படி மெயினாக கொடுத்துருந்தோம்னா, அதாவது இந்த 376 இங்கே வந்திருந்தது பார்த்தீங்களா, இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3 வந்து இங்கே நவுத்தி வச்சதுக்கு இந்த கிராஸ் 376, அதே மாதிரி 376, சரிங்களா. இதே மாதிரி நம்ம எடுத்திருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது நண்பா, அதாவது இந்த 4 வந்து இங்கே நவுத்தி வச்சதுக்கு, சரிங்களா. இந்த மேல் நம்பர் 7 வந்து இந்த கிராஸு, சரிங்களா. அப்போ மறுபடியும் இந்த கிராஸ் 4 வந்து இந்த ஏ போர்டுக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி இல்லைனா ஆல் போர்டில் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மெயினாக ஏ போர்டில் தான் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா நவுத்தி பி போர்டில் வச்சிட்டான் நண்பா, சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி கூட அந்த மாதிரி இருக்குது நண்பா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துடலாம் பாருங்கள். இந்த 7 இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ போர்டு 7 நவுத்தி பி போர்டில் வச்சுட்டு அப்படியே இந்த மேல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4 எடுத்து அப்படியே பி போர்டு நண்பா, சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லைங்களா, இந்த 5 வந்து இங்கே பி போர்டுக்கு வரணும் நண்பா, மெயினாக 5, சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இப்போ 2 டைம் இந்த நம்பர் விழுந்துருக்கு, அதனால் வந்து ஆல் போர்டுக்கு 5 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இதை நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். இப்போ நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த பிசிக்கு 17 இது வரும்னு சொல்லிட்டு. அப்போ மெயினாக இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, 17, 67க்கு இந்த வெளி நம்பர் பிசிக்கு தான் கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா உள் நம்பர் பிசிக்கு அந்த நம்பர் அப்படியே 71 நகர்த்தி வச்சுருந்துருப்பான், சரிங்களா. பிசிக்கு மெயினாக கொடுத்துருந்த நம்பரு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா உள் நம்பர் ஏபி 17, 2 நாள் கழித்து ஒரு 17, மறுபடி ஒரு 2 நாள் கழித்து பிசிக்கு ஒரு 17 இல்லைன்னா 62 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா, நான் நம்பர் கொடுக்கும்போது மேட்ச் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா. இது கட்டாயம் வந்து இந்த கிராஸில் வருது, இந்த நம்பர் கூட வந்திருக்கு, சரிங்களா. அது வந்து பிசியில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி சார்ட் நண்பா, சரிங்களா. இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி அந்த 8 சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த 699 இருக்கு இல்லைங்களா, இந்த 699க்கு அதாவது இந்த 698 இருக்கு இல்லைங்களா, இந்த 698க்கு 699 வச்சதுக்கு சி போர்டுக்கு ஒரு 8 பெண்டிங், அது வந்து இன்றைக்கி இறங்கி இருந்திருக்கும், சரிங்களா. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் வந்து 9க்கு 9 நிறுத்துன மாதிரி கணக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. ஏபிக்கு வந்து இந்த 96, அப்படி இல்லைன்னா இந்த 12, சரிங்களா. இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஏ போர்டு 9 இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ போர்டு 9 எடுத்து இந்த சி போர்டில் நிறுத்துறதுக்கு ஏபிக்கு வந்து 2 இல்லைன்னா 7, அப்படி இல்லைன்னா பிசிக்கு 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இதில் வந்து இந்த 6, 1 வந்து காமனாக இந்த இடத்துலையும் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இந்த கிராஸில் எடுக்கும்போது இங்கே 6 இருக்குங்களா, சரிங்களா, 16 இருக்குது பாருங்கள். அதனால் 1 இல்லையோ 6 வந்து நாளைக்கு ஆட்டத்தில் அதிகபட்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இது வந்து பாருங்கள், அப்புறம் அடுத்த ரூட்டு காட்டிடுறேன். ஏர்லி சார்ட் நண்பா, சரிங்களா. இந்த ஏர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 65, சரிங்களா, ஒரு 2 வருஷம் கேப் விட்டு 60 உள் நம்பருக்கு டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 60, அப்படி இல்லைன்னா உள் நம்பருக்கு 65 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம், சரிங்களா. மறுபடியும் ஒரு 2 வருஷம் கேப்பில் பிசிக்கு தான் வந்திருக்கணும், சரிங்களா. இந்த 65 பிசிக்கு வந்திருக்கணும், ஆனால் வந்து ஏசியில் வந்து 65 நண்பா, சரிங்களா. இதே மாதிரி இந்த உள் நம்பருக்கு 27, 2 வருஷம் கேப் விட்டு வெளியே வந்து ஒரு 22, சரிங்களா. ஒரு நம்பர் பவர் பண்ணி 22,
மறுபடியும் ஒரு 2 வருஷம் கேப்பில் இங்கே வந்திருக்கணும். அந்த லீவுங்கிறனால ஒரு வருஷம் டிலேவாக ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 23 சரிங்களா. 2 இல்லைன்னா 7ல் ஒரு நம்பர் வந்துருச்சு சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 50 சரிங்களா. அப்படியே ஒரு 3 வருஷம் கேப்பில் ஒரு 50 நண்பா சரிங்களா. டி போர்டுக்கு ஏ போர்டுக்கோ மறுபடியும் 2 3 வருஷம் இந்த லீவு கணக்கு இல்லாமல் 3 வருஷம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிசிக்கு வந்து 50 வரணும் நண்பா. 5-0 வந்து பிசிக்கு மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் ஆல்ரெடி நம்ம 5 பார்த்தோம் இல்லைங்களா. அதனால் 5 வந்து அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க. ஒரு 5-0 வந்து கட்டாயம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நான் நம்பர் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி தரேன் சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. அதே மாதிரி 6ம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா. 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால தான் வந்து ஆல் போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால தான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. கட்டாயம் இந்த 2ல் ஒன்று வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு பார்த்திங்கன்னா 12, 17, 62, 67 நண்பா சரிங்களா. இப்போ இந்த 2 இல்லைன்னா 7 வந்து சி போர்டில் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் பிசியில் இப்படி வச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு எந்த பேட்டர்னில் வருதோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிசிக்கு மொத்தமாக 4 நம்பர் நண்பா சரிங்களா. 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 நம்பர். ஒரு 567, ஒரு 657, ஒரு 067, ஒரு 512, 012 நண்பா சரிங்களா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.